நடிகர் அஜித் குமார் மலேசியாவில் யாரும் எதிர்பாராத விதமாக என்ன செய்தார் தெரியுமா? தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவரான அஜித் குமார் அவரது சமீபத்திய மலேசிய பயணம் மூலம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினார். ஏனென்றால் அது வழக்கமான படப்பிடிப்பு அல்ல. அவரது வருகை ஒரு படப்பிடிப்புக்காக அல்ல, மாறாக தனிப்பட்ட மோட்டார் சைக்கிள் சுற்றுப்பயணத்திற்காகவே இருந்தது. இந்த எதிர்பாராத முடிவு அவரது ரசிகர்கள் மற்றும் மலேசிய பொதுமக்களிடையே அளவுக்கு அதிகமான உற்சாகத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் போன்று நடக்கும் அஜித் சாதாரணமாக பைக் ஓட்டி சுற்றியது அசத்தல். அஜித் குமார் தனது ஏகே மோட்டோ ரைட் திட்டத்தின் கீழ் மலேசியா முழுவதும் மோட்டார் சைக்கிள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது அவரது ஆழமான பைக் ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் முழுமையாக வெளிப்படுத்தியது. மலேசியாவின் அழகிய காட்சிகளை கண்டு கொண்டு பயணித்த அவர் இந்த பயணத்தால் தனது பாசனைக்கு உரிய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். அவர் ரசிகர்களுடன் எளிமையாக பழகினார், அவர்களுடன் சாதாரணமாக பேசினார், தனிப்பட்ட புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அவர் நடந்து கொண்டார். இந்த எளிமையான நடத்தை ரசிகர்களை மிகுந்த மகிழ்ச்சியடையச் செய்தது. உதாரணமாக, அவர் உள்ளூர் உணவகங்களில் சாப்பிட்டார், சாதாரண மக்களைப் போலவே வரிசையில் நின்று உணவு வாங்கினார். இது அவரது அளவில்லா எளிமையையும் பணிவையும் தெளிவாக எடுத்துக்காட்டியது. சூப்பர் ஸ்டார்களுக்கு அரிதான இந்த நடவடிக்கை அவரது உண்மையான தன்மையை வெளிப்படுத்தியது. டிசம்பர் 2025இல் அவர் செபாங் சர்வதேச சர்க்கியூட்டில் நடந்த மிச்சலின் 12 ஏஜ் மலேசியா எண்டூரன்ஸ் ரேஸில் பங்கேற்றார். அங்கு அவர் 12 மணி நேர செபான் கார் பந்தயத்திற்காக தீவிரமாக பயிற்சி பெற்றார். இந்த ரேஸ் அவரது ரேசிங் பாசனையை மேலும் உறுதிப்படுத்தியது. அவர் 10 குகை முருகன் கோவிலுக்கு சென்றபோது உற்சாகமான ரசிகர்கள் கூட்டத்தில் அமைதியையும் மரியாதையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது அவரது பணிவு மற்றும் ஆன்மீகத்தன்மையை அழகாக காட்டியது. கோவிலின் புனித சூழலில் இந்த நடத்தை ரசிகர்களை பெரிதும் பாதித்தது. செபாங் சர்க்கியூட்டில் அவர் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்களுடன் தனிப்பட்ட புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தினார். இது அவரது ரசிகர் மீதான அன்பையும் மரியாதையையும் ஆழமாக வெளிப்படுத்தியது, வைரலாக பரவியது. அஜித் குமார் தனது சொந்த ரேசிங் நிறுவனத்தை நிறுவி உலகெங்கிலும் உள்ள பந்தய நிகழ்வுகளில் தீவிரமாக பங்கேற்று வருகிறார். 2025இல் அவர் 24 ஏஸ் தொடரில் போட்டியிட்டு 991 பிரிவில் 3வது இடத்தை பிடித்தார். இது அவரது திறமையை உலகிற்கு நிரூபித்தது. அவர் GT4 பிரிவில் ஸ்பிரிட் ஆப் தி ரேஸ் அங்கீகாரத்தையும் வெனிஸில் பிலிப் சாரியோல் விருதியாக சிறந்த ஜென்டில்மேன் டிரைவர் விருதையும் பெற்றார். இந்த சாதனைகள் அவரது ஜென்டில்மேன் தன்மையை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டது. அவரது பைக் சுற்றுப்பயணங்கள் ஏகே மோட்டோ ரைட் அல்லது வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் மூலம் வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணங்களை வழங்குகின்றன. இது பைக் ஆர்வலர்களின் சமூகத்தை வளர்க்கவும் ஒன்றுபடுத்தவும் உதவுகிறது. இந்த திட்டங்கள் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடைபெறுகின்றன. இந்த எளிமையான மற்றும் எதிர்பாராத செயல்கள் அவரை ரசிகர்களிடம் மேலும் நெருக்கமாக்கியுள்ளன. அவர் ஒரு மக்களின் மனிதர் மற்றும் உண்மையான ஜென்டில்மேன் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. ரசிகர்கள் இதை பாராட்டி அவரது அன்புக்கு நன்றி செலுத்துகின்றனர். சினிமா உலகில் அவரது தனித்துவமான ஆளுமையை இந்த மலேசிய நிகழ்வுகள் தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றன. அஜித் குமார் தனது ரசிகர்களின் இதயங்களில் ஒரு நீங்கா இடத்தை பிடித்துள்ளார். அவரது எளிமை என்றும் நினைவில் நில்லும்.